நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததுமல்லாமல் தயை பாராட்டினார் அல்லவா, அவரை துதிக்கலாமா? பரிசுத்தர் கூட்டம் நடுவில், பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜோலி தேடும் சுத்த ஜோதி அரூபி இவ்வேளையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோ அரூபி இவ்வேளையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோ. மீன் கேட்டால் பம்பை அருள்வாருண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ, பொல்லாதோர் கூட செய்திடா நற்பீத நலம் அருள்வார், பொல்லாதோர் கூட செய்திடா நற்பீத நலம் அருள்வார். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜோலி தேடும் சுத்த ஜோதி அரூபி இவ்வேளையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோ அரூபி இவ்வேளையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோ. வேத பகுதி வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 18வது அதிகாரம் வசனங்கள் 20, 21. அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளினால் விளைவினால் அவனவன் திருப்தி ஆவான். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். இங்கே சாலமோன் ராஜா அழகாக சொல்கிறார், மரணமும் ஜீவனும் நாவில் இருக்கிறது. நாம் என்ன சொல்லுகிறோமோ, எதை அறிக்கையிடுகிறோமோ அதன் பலனை அடைவோம் என்று அழகாக சொல்கிறார். இதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் சுற்றி திரிந்த போது அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் செத்தால் இந்த வனாந்திரத்திலே செத்தாலும் நலம் என்று சொன்னார்கள். அப்பொழுது கர்த்தர், உங்கள் வாயின் வார்த்தைகளின்படியே நீங்கள் அனைவரும் மாண்டு இந்த வனாந்திரத்திலே மடியும் வரைக்கும் இந்த வனாந்திரத்திலே சுற்றி திரிவீர்கள், உங்கள் பிள்ளைகள் மாத்திரம் கானான் தேசத்தை சுதந்திரிப்பீர்கள் என்று சொன்னார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம் அநேக வேளைகளிலே நாம் பலவிதமான வார்த்தைகளை நம்முடைய கோபத்தினால், நம்முடைய கஷ்டத்தின் மிகுதியினால் வார்த்தைகளை விட்டுவிடுகிறோம். அதன் பிறகு ஐயோ இப்படி சொல்லிட்டோமோ, இப்படி பேசிட்டோமோ. அதே போல் தான் கர்த்தரிடம் ஜெபம் பண்ணும்போது, கடவுளே உங்களுக்கு கண் இல்லையா, நீங்கள் பார்க்கலையா, என் கஷ்டம் உங்களுக்கு புரியலையா, என் உயிரை எடுத்துக்கிடும், நாங்களாம் எதுக்கு, எங்களெல்லாம் இதுக்கு உயிரோடு வச்சிருக்கேன், அப்படி அநேக வீண் வார்த்தைகளை அலப்புகிற வேண்டாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரை நல்ல வார்த்தைகளை, உங்கள் பிள்ளைகள் என்னவாக வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, நீங்கள் என்னவாக வேண்டும் விரும்புகிறீர்களோ அதை சொல்லுங்கள். அந்த வார்த்தைகளை அறிக்கையிடுங்கள். சந்தோஷமாய் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தோடு அந்த வார்த்தைகளை அறிக்கையிடுங்கள். கர்த்தர் அதன்படியே உங்களுக்கு அருள் செய்ய என்றால், ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில். நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை நிச்சயமாய் பெற்றுக்கொள்வீர்கள். அதை அறிக்கை செய்யுங்கள். ஜெபம் பண்ணலாமா? எங்களே சீக்கிரங்களா அன்பின் தகப்பனே, இந்த அருமையான நாளை கூட எங்களுக்கு ஈவாய் தந்தீங்களேப்பா, கொடி நன்றி தகப்பனே. நாளின் காலை முதலையும் மட்டுமாய் உம்முடைய தயவுள்ள கரம் கிருபங்களை தாங்க முடியாது. நன்றியோடுமை துதிக்கிறோமப்பா. இப்பொழுது அடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்தரை தருகிறோமப்பா. நாவின் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிற என்று சொன்னது போல கர்த்தாவே, இன்று தங்கள் வாயினால் வீண் வார்த்தைகளை அழைப்பிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்திலே தெரியணுமப்பா. அதை உணர்ந்து அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, ஆண்டவரே நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொள்ள அவர்கள் வாய் அப்பா நன்மையானவர்களை பேச ஒவ்வொருடைய நாவை நீர் தொட்டருள்வீராக, ஒவ்வொருடைய நாவை நீர் பரிசுத்தப்படுத்துவீராக, இருதயத்தை நீர் தொட்டருள்வீராக. கர்த்தாவே உம்முடைய கருத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாழ்த்தி தருகிறோம். இந்த ரோக்களமோடு மறைச்சுக்கோங்க. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென் ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.